ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காரில் மொபைல் ஹோல்டர் நான் ஏற்கனவே இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் மொபைல் இப்படி ஃபிட் பண்ணலே போகிறோம் அண்ட் என்ன டைரெக்ஷனில் வேணாலும் திருப்பிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் மேக்னெட்டிக் ஹோல்டரும் செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி கார் டிரைவிங் இன் ரிவர்ஸ் இன் சென்னை அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு விண்ட்ஸ்க்ரீனில் ஒரு மொபைல் ஹோல்டர் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தான் தேடி பிடிச்சி பொட்ரானிக்ஸ் கிளாம்ப் M4ன்ற இந்த மொபைல் ஹோல்டர் வாங்கியிருக்கேன்னா. நீங்கள் உங்கள் காருக்கு விண்ட்ஸ்க்ரீனில் ஃபிட் பண்ணுற மாதிரி ஒரு மொபைல் ஹோல்டர் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இது ஒரு நல்ல சாய்ஸ். இதுதான் பேஸ் யூனிட்டு. இதுதான் நம்ம கிளாஸில் ப்ரெஸ் பண்ணாலே ஃபிட் ஆயிரும். இது வந்து ஃபோன் ஹோல்டர். எக்ஸலண்ட்டாக இருக்குது இந்த ப்ராடக்ட் ஃபினிஷு. இது இந்த பேஸ் யூனிட்டில் போய் ஃபிட் ஆயிரும். பேஸ் யூனிட்டில் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா டைட் பண்ணிட முடியும் நம்மளால். மொபைல் சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த மொபைல் ஹோல்டருடைய விட்த்தை பெருசாக்க முடியும். அதுக்கு ஒரு பட்டன் சைடில் கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணாலே போகிறோம், அந்த மொபைல் ஹோல்டருடைய விட்த் பெருசாகிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ உங்கள் மொபைலை வச்சுட்டு அப்புறம் கையாலே இப்படி ப்ரெஸ் பண்ணால் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். அடுத்த வாட்டியிலேருந்து நீங்கள் ஜஸ்ட் மொபைலை ஸ்லைட் பண்ணாலே போகிறோம். இந்த ப்ராடக்ட் ஃபினிஷ் வந்து ஆனால் எக்ஸலண்ட்டாக இருக்குது. இப்போ இந்த பேஸ் யூனிட்டில் இந்த மொபைல் ஹோல்டரை நான் அழுத்தி ஃபிட் பண்ணிடுறேன். நல்ல ஸ்டர்டியாயிரும். இப்போது நாம் இந்த யூனிட்டை காரில் மாட்டிடலாம். அண்டு 365 டிகிரி ஆங்கிளுக்கு நீங்கள் எப்படி வேணாலும் இதை டர்ன் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த யூனிட்டில் வசதி. இப்போ இந்த யூனிட்டை காரில் ஃபிட் பண்ணிடலாம் வாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுதான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற மொபைல் ஹோல்டர் காரில். ஜஸ்ட் இப்படி வச்சிட்டாலே போகிற மொபைலு. ரொம்ப வசதி இந்த யூனிட்டு. மொபைல் மேக்னெட்டிக் ஹோல்டர் யூனிட்டும் வச்சுருக்கேன்னா. இப்போ இந்த புது ஹோல்டரை இந்த மாதிரி விண்ட்ஸ்க்ரீனில் ஃபிட் பண்ணியிருக்கேன். இதை வச்சு தான் நான் சென்னையில் கார் டிரைவிங் இன் ரிவர்ஸ் அப்படின்ற கான்செப்டுக்காக வீடியோ ஷூட்டுக்கு யூஸ் பண்ண போகிறேன்.